இருந்துச்சு. ஆக்சுவலி அதை பார்க்க வேண்டிய படம் தான். இந்த சொசைட்டிக்கு தேவையானது தான். ஜாதி மதம் லவ் பத்தி சொல்ல வராங்க. நைஸ், பார்க்கலாம். சாரி, விமர்சர் ஆக்டிங் சொல்ல வேணும். ஆப்வியஸா நல்லா தான் இருந்துச்சு. அவருக்கு தனியா தெரிஞ்சு அவரோட ஆக்டிங் நைஸ். மியூசிக்ஸ் ஆக்சுவலி சொல்ல வேண்டியது. ஸ்டார்டிங் மூவியா இருந்தாலும் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. தெரியுமா, அருமையா இருக்கு. யார் சொல்றேன்னு கேட்காதீங்க, வந்து தேட்டர் வந்து பாருங்க. மற்றபடி இந்த இந்துல வந்து கிருஷ்ணா அமர் வந்து எடுத்திருக்காங்க. அருமையான பதிவு. வந்து தேட்டர் மட்டும் வந்து பாருங்க. இயக்குனர் நல்லா அருமையா கதை எழுதியிருக்காரு, நல்லா வடிவமைச்சிருக்காரு. ஒளிப்படம் சூப்பர், இசையமைப்பெல்லாம் நல்லா, ஆக்டிங்கும் பயங்கரமா இருக்கு. எல்லாருக்கும் வந்து அருமையா வந்து தேட்டர் வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு. படத்துல பிடிக்கிற மாதிரி அவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிற ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. எல்லா மதமும் ஒண்ணுதான். இதுல வந்து இந்த மதம் பெருசு அந்த மதங்கிறது கிடையாது. அரசியல்வாதிங்க தான் வந்து இந்த மதத்தை வந்து பிரிச்சு அவங்களுக்கு தேவையானதை யூஸ் பண்றதுக்கு என்ன இருக்கோ அதை வந்து அரசியல்வாதி யூஸ் பண்ணி அதை மறைமுகமா சொல்ல வர்றாங்க. இவங்க ஆக்டிங் நல்லா இருக்கு. அவருக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி. இல்லவே எல்லாமே நமக்கு தெரிஞ்ச நல்லா இருந்துச்சு. மத கலவரத்தை தான் இது பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், நல்லா இருந்துச்சு. சூப்பரான இல்ல ஆக்சுவலி நான் வந்து அதில் பாடி இருக்கேன். ஸோ அதனால படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதில் வந்து அதில் ஒரு கடைசியாக ஒரு கிளைமேக்ஸ் சாங் வரும், அதில் பாடியிருக்கேன். நான் இந்த நேரத்தில் வந்துட்டு தேங்க் பண்ண விரும்புகிறேன். மியூசிக் டைரக்டர் வந்து தீபன் சக்கரவர்த்தி அண்ணா அவருக்கும், அண்ணாவோட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச ராஜு அண்ணாவுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். டைரக்டர்ஸ் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சு. நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். பரமசிவன் பாத்திமா அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையா இருக்கு. படத்தோட கதாநாயகன் விமல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இரண்டாவது கதாநாயகன் கூல் சுரேஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா கூல் சுரேஷ்க்கு இந்த படத்துல ஒரு ஹீரோயின், டூயட் சாங்கு, டே பேசுறா, அப்படி எல்லாமே இதுல நல்லா பாரபட்சம் இல்லாம இரண்டாவது கதாநாயகன் நடிச்சிருக்க கூல் சுரேஷ்க்கு அவ்வளவு வரவேற்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, படத்தோட இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள், அவர் இயக்கி தயாரித்தது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கதாபாத்திரத்திலேயே நடிச்சிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட வந்து கேமராமேன் சுகுமார் அவர்கள் இந்த படத்துல கேமரா மட்டும் பார்க்காம ஒரு வில்லனாகவும் மிக சிறந்த வில்லனாக கண்டிப்பா அவர் வருவாரு. அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. படம் சூப்பரா இருந்தது ப்ரோ. மதம் ஜாதி பத்தி பேசுறாங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நல்லா தான் இருந்தது. ஓரளவு இதுக்கு ஏத்த மாதிரி தான் சொல்றாங்க, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி தான். ஆனா வந்து மதம் மாத்தலாங்க அப்படின்ற மாதிரி கிறிஸ்டின் அப்படியே எடுத்துட்டு போயிருந்தாங்க. லாஸ்டா இல்லை எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி ஒரே மாதிரி தான் ஈக்குவலா பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருந்தது. கூல் சுரேஷ் ஆக்டிங் வேற லெவலு. தலைவனுக்கு ஒரு பாட்டு வேற கொடுத்துருக்காங்க, செம்மையா நடிச்சிருக்கா போல. அவர் ஆக்டிங்க அந்த மாதிரி தியேட்டர்ல எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சீன் ஒரு சீன் வரப்பையும் ஆக்டர் விமல கூட கத்துறாங்களா இல்லையோ, கூல் சுரேஷுக்கு என்ன மாதிரி கத்துறாங்க ஃபேன்ஸ் உள்ள. பக்காவா ஒரு பாட்டு ஒண்ணு ஆடி இருக்கா போல, பயங்கரமா ஆடி இருக்காரு. இந்த படம் வந்து இந்து மதத்தையும் பார்க்கலாம், முஸ்லீம் மதம் பார்க்கலாம், ஏன் எல்லா மதத்தையும் பார்க்க வேண்டிய படமா இருக்குது. இதுக்குதான் நீங்க எல்லாம் சில இடத்துல பார்த்து செவுத்துல எழுதிருப்பாங்க, நீ நல்லா வேண்டிய ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆட்டோக்காரன் வந்து எல்லா மதத்தால தான் ஏறுவாங்க. ஒரு ஆட்டோல சவாரி எடுக்கிறான், இந்து மதம் பார்ப்பான். ஆனா முஸ்லீம் மதம் சவாரி போறாங்களா இல்லையா, கிறிஸ்துவ மதம் சவாரி போறாங்க. ஆனா மனுஷனா இருக்கிறது தான் பார்க்கணும், மதத்தை பார்க்க கூடாது. அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, நம்ம மனுஷனாம வாழ்ந்தா இந்த மதத்துக்கு இடமே இல்லை. ஓகேவா? இதுதான் படம். படம் வந்து ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். எல்லா ஃபேமிலியும் பார்க்கலாம், ஏன் சின்ன சிறு பசங்களும் பார்க்கலாம். ஏன்னா மதத்தை இப்படிதான் அவங்க ஊட்டுறாங்க, சின்ன வயசுல இருந்து வெறித்தனமா ஊட்டுறாங்க, தீவிரவாதி மாதிரி. அதான உண்மை. 5 வயசுல வந்து பாடம் சொல்லி கொடுக்குற, ஜாதியை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க, மதத்தை பத்தி சொல்லிக்கிறாங்க. அதுதான் இந்த படம் எடுத்துக்காட்டா இருக்குது. உண்மையா? வணக்கம்.